வணக்கம் மக்களே. என்ன இன்னைக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம இந்திய டீம் அடிச்ச அடியை பார்த்து செம குஷியா ஜாலியா இருக்கீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? 500 ரன்னுக்கு மேல அடிச்சும் நம்ம இந்திய டீம் இப்போ ஒரு பெரிய இக்கட்டுல மாட்டி முழிச்சிட்டு இருக்காங்க. என்னது 500 ரன் அடிச்சும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல கேக்குதுங்க. அது என்ன தரமான சம்பவம்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வெயிட் பண்ணுங்க சொல்றேன். நண்பர்களே, பொதுவா கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம இந்திய டீம் 500 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டா அப்புறம் என்னங்க எதிரணி கைகால உதற ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, நம்ம டீம் 500க்கும் மேல அடிச்சிருக்காங்க. இலங்கை டீம் 300க்கு அருகில ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம ஏன் தெரியுமா இப்போ தலைமையில கை வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம்? ஏன்னா இந்த மேட்ச்ல கிரிக்கெட் கடவுள் பெரும் மழைய களத்துல இறக்கி விட்டுட்டாரு. 4வது மற்றும் 5வது நாள்ல மழையோட வெறித்தனமான தாண்டவம் ஆட போகுதுங்க. அதாவது 80% இருந்து 90% வரைக்கும் மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை அடிச்சு சொல்லுது. இதனால என்ன நடக்கும்னா, ஒரு நாளைக்கு வெறும் 30 ஓவர்கள் இல்ல 35 இல்லைன்னா 40 ஓவர்கள் மட்டும்தான் வீச முடியும். அதுவும் ஒரு முழு நாளே இந்த மழையால காலியாகிடும். அப்போ உங்க கையில பாக்கி இருக்குது வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இந்த ஒரு நாள்ல தான் இலங்கையோட பாக்கி இருக்கிற விக்கெட்டுகளை நீங்க எடுத்து ஆகணும். அப்படி இந்த மேட்ச் டிராவல் முடிஞ்சதுன்னா அது நம்ம இந்திய டீம் தோத்த மாதிரி தான் நண்பர்களே. ஏன்னா ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WDC ஃபைனலுக்கு தகுதி பெறணும்னா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். ஜெயிப்பதை தவிர வேற வழியே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இலங்கையோட ஸ்கோர் போர்டுல 173 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து அவங்க பரிதாபமா நின்னோங்களே, அந்த இடத்துல இருந்து எப்படிங்க அந்த டீம் 300 ரன்னை தாண்டி 265க்கு மேல போச்சு? அதான் நம்ம இந்திய டீம் பண்ண மிகப்பெரிய சர்க்கிள். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பந்து வீசினதுனால மேட்ச் அப்படியே கை நழுவி போயிடுச்சு. ஆரம்பத்துல விக்கெட்டுகள் விழுந்த கதையை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. உதயா களத்துக்கு வந்து வெறும் ஒரு ரன் எடுத்து அவுட் ஆனாரு. கமல் மிஷா 19 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினாரு. அப்புறம் நைட் வாட்ச்மேனா இறங்கிய பிராபத் ஜெயசூர்யா வெறும் 2 ரன்களுக்கு அவுட் ஆகி வழியை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த சூர்யா பந்தாரா செமையா ஆடி 80 ரன்கள் எடுத்தாரு. கடைசியில அவரை நம்ம ஜாதேஜா தூக்கி எறிஞ்சாருங்க. கமிண்ட் மெண்டிஸ் நல்லா செட் ஆகி 32 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இலங்கையோட கேப்டன் தனஞ்சயா டி சில்வா மானவ் சுதார் பந்து வீச்சுல வெறும் 8 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன்ல உட்கார்ந்தார். அடுத்ததா வந்த நிரோஷன் டிக்வெலா கோல்டன் டக், அதாவது 0 ரன்னுக்கு முகமது சிராஜ் பந்துல காலியானார். நோவந்தா கேஷரா 18 ரன்கள் அடிச்சிருந்தப்போ மானவ் சுதார் அவரோட விக்கெட்டை எடுத்தாரு. இப்படி எல்லாம் நம்ம இந்திய பவுலர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை வீழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கிரவுண்ட்ல ஒருத்தர் மட்டும் அப்படியே குத்தகைக்கு எடுத்த மாதிரி அசையாம நின்னாரே, அவர் தான் சோனல் தனுஷா. அவர் செம ஸ்டெபிலிட்டியோட நின்னு மேட்சோட போக்கையே மாத்திட்டாரு. அவரோட பேட்டிங் திறமையை என்னன்னு சொல்றது, எதிரணி பவுலர்களை பார்த்து பயப்படாம செம ஷாட்ஸா அடிச்சு கலக்கினாரு. அது மட்டும் இல்லாம மழை வருவதற்கு முன்பு மழை பெய்து ஆட்டம் தடைபடுறதுக்கு முன்னாடி லஹிரு குமார் 50 பந்துகளை எதிர்கொண்டு நின்னாரு. 173க்கு 7 விக்கெட்னு நிரோஷன் டிக்வெல்லா அவுட் ஆனப்போ 45 ஓவர்கள் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் 8வது விக்கெட்டை நம்ம டீம் எப்ப எடுத்தோம் தெரியுமா? 68வது ஓவர்ல தான். அதாவது சுமார் 23 ஓவர்கள் கழிச்சுதான் 8வது விக்கெட்டே விழுந்தது. அந்த அளவுக்கு இந்த நோவந்தா கேஷராவும் சோனல் தனுஷாவும் பிடிவாதமா நின்னு விளையாடினாங்க. அதுக்கப்புறம் 9வது விக்கெட்டுக்காக சோனல் தனுஷாவும் லஹிரு குமாராவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் பக்கம் பிடிச்சு விளையாடினாங்க. கடைசி 4-5 விக்கெட்டுகளை எடுக்க நம்ம இந்திய டீம் கிட்டத்தட்ட 40 ஓவர்களை வீணடிச்சிட்டோம்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் போதாக்குறைக்கு கடைசி வரைக்கும் அவங்களோட எல்லா விக்கெட்டுகளையும் எடுக்கவும் முடியல. இதெல்லாம் யாருடைய தப்பு மக்களே? நம்ம கேப்டனோட தப்பு தான். எதிரணியை பார்த்து அட்டாக் பண்ணவே இல்லை. பவுலிங் மாற்றங்களை சரியா செய்யல. ஸ்பின் பவுலர்களையே தொடர்ந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா எதிரே நிக்கிறது டெய்லெண்டர் லஹிரு குமார. அவருக்கு எதிராக சில ஷார்ட் பிட்ச் பந்துகள், பவுன்சர்ஸ் எல்லாம் வீசி இருக்க வேண்டாமா? எந்த ஒரு பிளான் மாற்றமும் பண்ணாம ஒரே மாதிரியே பந்து வீசிட்டு இருந்தா எப்படிங்க விக்கெட் விழும்? அதுக்கு முன்னாடி 8வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சப்பவே பவுலிங் அட்டாக்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதை செய்யாம கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ என்ன நிலைமைன்னா, ஸ்கோர் போர்ட்ல நம்ம இந்திய டீம் முன்னாடி தான் நிக்குது. ஆனா உண்மையான கள நிலவரம் என்ன தெரியுமா? 4வது மற்றும் 5வது நாள்ல மழையோட தாறுமாறான மழை பெய்ய போகுது. இதனால ஓவர்கள் வெட்டப்பட வாய்ப்பு இருக்கு. 2 நாள்ல மொத்தமா சேர்த்து ஒரு 90 ஓவர்கள் கிடைச்சால் பெரிய விஷயம். இந்த 90 ஓவருக்குள்ள இலங்கையோட பாக்கி இருக்கிற விக்கெட்டுகளையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ ஆன் கொடுத்தோ இல்ல திரும்பியும் பேட் பண்ண வச்சோ ஆல் அவுட் பண்ணணும். இது சாத்தியமா? எவ்வளவு பெரிய தலைவலியான விஷயம் யோசிச்சு பாருங்க. மழை மட்டும் வராம இருந்திருந்தா இந்திய டீம் கையில முழுசா 2 நாள் இருக்கு. பொறுமையா விளையாடி எதிரணியை வீழ்த்தி இருக்கலாம். ஆனா இந்த மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருச்சு. இப்போ உங்களை தான் கேட்கிறேன் நண்பர்களே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்ம இந்திய டீம் மீண்டு வந்து இந்த மேட்சை ஜெயிக்குமா? இல்ல மழையால மேட்ச் டிரா ஆகி வெளியில போக வேண்டிய நிலைமை வருமா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.